இது நடந்துட்டு இருக்கும் போது என்னன்னா நாங்க வந்து கார்ல உட்காந்துட்டு இருக்கோம். போலீஸ் வந்து எப்பா நீ வெளியில வராதப்பான்னு உள்ள போட்டு லாக் பண்ணிருச்சு. ஒரு போலீஸ் வர பக்கத்துல போட்டாங்க. அப்போ பக்கத்துல ஒரு கார் இருக்கு. அந்த கார் வந்து கொஞ்சம் பெரியவங்க, அவங்க எங்களை பார்த்தது கிடையாது, எங்க வீடியோவா அவங்க பார்த்தது கிடையாது. கொஞ்சம் ஒரு மாவட்ட நிர்வாகியா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எங்களை நோட்டீஸ் பண்ணே இருக்காங்க. திருப்பி அந்த பசங்க வந்து கார் கண்ணாடியை தட்டின உடனே நாங்க கீழே இறங்கி வந்துட்டோம். போலீஸ்காரர்கிட்ட சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். போட்டோஸ் திருப்பியும் ஒரு 1 ஹவருக்கு எடுக்கிறாங்க. அப்புறமா இந்த காருக்குள்ள இருந்தவங்க கீழே இறங்கி வந்துட்டாங்க. எப்பா யாரு? நானும் ஒரு 2 ஹவரா பாத்துனுக்கிறேன். சுத்தி உங்களை போட்டோ எடுத்துனுக்குறாங்களே, யார்தான் நீங்க? என்னதான் பண்றீங்க? அப்படி என்னதான் பேசுனீங்க? வரவன் போறவங்களா ரோஸ்ட் பிரதர்ஸ் போட்டோ எடுத்துனுக்குறானே, யார் தான் தம்பி நீங்கன்னு அவர் கேட்டதுக்காக நாங்க யூடியூப்ல போயிட்டு ரோஸ்ட் பிரதர்ஸ் பாருங்க. அதுதானே எங்க அதுக்கப்புறம் பாத்துட்டு அவங்களே நம்ம கிட்ட போட்டோ எடுக்கிறாங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். நேத்து வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில திமுகவின் இளைஞர் அணி சந்திப்பு நிகழ்ச்சி ஒண்ணு நடந்துச்சு. என்னது நிகழ்ச்சி? ஆனா அது நிகழ்ச்சி மாதிரி நடத்தல, மாநாடு மாதிரி பிரம்மாண்டமா பண்ணிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1,30,000 இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அங்க வந்து அந்த உதயநிதியோட கிரேஸ வந்து நம்மளால அங்க ஸ்பாட்ல இருந்தனால எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சு கூட பார்த்தோம். அது மட்டும் இல்லங்க, அங்க வந்த இளைஞர்கள்லாம் பேசுனாங்க பாருங்களேன். அது எப்படி இருந்துச்சுன்னா, அட என்னடா இந்த பசங்க நம்மளை விடவே நல்லா பேசுறாங்க, இன்ஸ்பிரேஷன், அவ்வளவு டீடைல்டா பேசுறாங்க. எல்லாருமே வந்து அந்த பாயிண்ட்ஸ் புள்ளி விவரத்தோட பேசுனாங்க, செமையா பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து நேத்து வந்து ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஞாபகப்படுத்தாதப்பா. அதாவது ஒரு பல நாள் நம்ம ஒரு கஷ்டப்படுறோம், ஒரு எஃபர்ட் போடுறோம், அந்த எஃபர்ட்டுக்கான பலனை வந்து நேத்து நாங்க அறுவடை பண்ண மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையும் டீடைலா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவி அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சமீபத்திய வீடியோ பார்த்துட்டு நமக்கு உதவி எங்களுடைய அன்பு சகோதரி டி பெரியார் அவர்களுக்கும், மோகன் ஆர் அவர்களுக்கும், குமரன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு கண்டினியூஸா எப்பவுமே உதவி பண்றவங்க, அப்புறமா நம்ம வீடியோஸை பார்த்து அந்த கமெண்ட்ஸ்லயே வந்து தங்களுடைய அன்பை தெரிவிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க டீடைல்டா உள்ள போலாம். சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீ சொல்லுப்பா. தாவேகாவும் கூட்டத்தை நடத்துது, இப்போ திமுகவும் கூட்டத்தை நடத்தி இருக்கு. நீ என்ன டிஃபரன்ஸ் பாக்குற இதுல? இங்க வந்து கட்டுப்பாடு இருந்துச்சுங்க, அங்க கட்டுப்பாடு இல்ல. அங்க வந்து மரத்துல ஏறினா இங்க கீழே உட்காந்து இருந்தான், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சிம்பிள் டிஃபரன்ஸுங்க. நீங்களே பாத்தீங்க தானே, ஒரே வார்த்தையில அவ்வளவுதான் சிம்பிள். எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நேத்துல இருந்தே நீங்க பாத்திருப்பீங்க, திமுகல வந்த இளைஞரணி கூட்டம் எதுவுமே மரம் மேல ஏறல, திமுகல வந்த இளைஞரணி கூட்டம் எதுவுமே டிரான்ஸ்பார்மர் மேல ஏறல, எந்த இளைஞரணி பசங்களும் வந்து கம்பியில தொங்கல, யாருமே வந்து பாத்தீங்கன்னா தரையில தான் இருந்தாங்க, யாருமே அந்தரத்துல பறக்கல, மெயின் சேர உடைக்கல, யாருமே சேர போட்டு உடைக்கல. இங்க பாருங்க, 1,30,000 இளைஞர்கள் வந்தும் அங்க வந்து ஒரு கட்டுப்பாடா நடந்துச்சு. எல்லாமே வந்து லைன்ல தான் நின்னு வந்தாங்க, யாருமே வந்து அட்டகாசங்கள் ஓடல. ஏன்னா அங்க இருக்கிற இளைஞர்கள் கிட்டே நாங்க கேட்கும் போது அவங்களே என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு கொள்கை உடைய கூட்டம், நாங்க நீங்க என்ன எங்களை தற்கொலை கூட்டத்தோட பேசுறத கேட்க வந்திருக்கோங்க, நாங்க பார்க்க வரலன்னு சொல்றோம், நாங்க பேசுறத கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு பேசும்போது அதெல்லாம் எங்களுக்கே ஒரு குரூப் இருந்துச்சு. பரவாயில்லடா, இங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து அப்ப உண்மையிலேயே அப்படின்றத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. நேத்து அந்த கூட்டத்துல சில திங்ஸ் ஒண்டி எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஆக்சுவலா அந்த சார்ஜ்ல எல்லாம் வந்து எல்லா திங்ஸையும் வச்சுட்டாங்க, உங்களுக்கு வந்து பேக்ஸ்ல எல்லாமே வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஈவினிங் கிளம்பும் போது உங்களுக்கான டின்னரையும் ஏற்பாடு, அதுதான் ஸ்பெஷல், மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணியை போட்டு பாக்ஸ்ல வந்து நல்லா பார்சல் பண்ணிட்டு, அதுவும் இந்த ஒரு இடத்துல வச்சுட்டு தள்ளு முள்ளு ஏற்பட்டுக்குன்னு அந்த இடத்துல கும்பலு கூடிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணல. ஏப்பா இது ஆர்கனைஸ் பண்ண ஒரு கூட்டம். ஆமா, கிட்டத்தட்ட 13 இடத்துல பண்ணிருக்காங்க, நினைச்சு கூட பார்க்க முடியாது. இததான் நம்ம வந்து அப்ரிசியேட் பண்றோம். இப்போ 1,30,000 இளைஞர் வரான், ஒரே இடத்துல நீங்க ஏற்பாடு பண்ணிருந்தீங்கன்னா இந்த 1,30,000 அப்படியே வரும்போது தள்ளுமுள்ளு ஏற்படும். அதனால இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு இடத்துல பண்ணா நல்லா இருக்காது, கிட்டத்தட்ட 13 இடத்துல வெவ்வேறு லொகேஷன்ல. சோ அவங்க கிளம்பும் போதும் வாங்கிட்டு போலாம், அவங்க அந்த சைடு போறாங்கன்னா அந்த சைடு வாங்கிட்டு போலாம், இந்த சைடு போறாங்கன்னா இந்த சைடு வாங்கிட்டு போலாம். சோ 13 இடத்துல பிளான் போட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு 10,000 பேருக்கு, ஒரு 20,000 பேருக்கு, ஒரு 30,000 பேருக்கு இப்படி பிளான் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க.
சோ இதெல்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்றோம். இது மாதிரிதான் எல்லாருமே பண்ணோம். இதே டிவிக்கேவா இருந்தா கத்துக்க பண்ணிருப்பாங்க. கண்டம் துண்டமாயிட்டு ஒரே இடத்துல எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரே இடத்துல வச்சு ஒரே இடத்துல பூட்டி மொழி விட்டு போயிட்டு இருப்பாங்க. பிரியாணி டேக்ஸ் எல்லாம் பறந்துருக்கும் அந்த இடத்துல. ஓ இவங்க சாப்பாடு போட மாட்டாங்களே, தண்ணியே குடிக்க வந்து பின்னா பேசிட்டு இருக்க, தண்ணியே கொடுக்க மாட்டாங்க. தண்ணி இல்லாம தானே 41 பேர் தாகத்து வேற செத்து போறாங்க. இவங்க எங்க சாப்பாடு எல்லாம் போட போறாங்க? ஒரு வாட்டி போட்டாங்க நினைக்கிறேன். இல்லையே எந்த மாநாட்டிலயும் போடலங்க. அவங்க போடுறாங்க. நீங்க உங்களுக்கு எந்த மாநாட்டுல எப்ப போட்டாங்க? போடவே இல்லைங்க. நீங்க இப்போ கூட விஜய் வீட்டுக்கு போனா டோர் திறந்து சாப்பாடு போட போறாங்க. அப்ப டோருக்கு போறதுக்கே மேல ஒரு இது மாதிரி இமாலய மோட்டர் மாதிரி ஏறினாங்க டோரு. சோ வந்து அது வந்து பெரிய பேசும் பொருளாச்சு. எல்லா இடத்துலயும் பிரியாணிஸ வந்து இவங்க பாக்ஸ் பேக் பண்ணி அழகா வந்து அந்தந்த நிர்வாகிகள் கிட்ட கொடுத்து ஒரு பிரச்சனை இல்லாம ஏங்க யாரும் செத்து போலங்க. ஆமா அதுதான் உண்மை. யாரும் செத்து போல, அடிப்படல, யாருக்கும் அடிப்படல. எல்லாருமே சேஃப்டியா வந்தாங்க, சேஃப்டியா போனாங்க. இதுல இன்னொன்னு நாங்க ஸ்பாட்டுக்கு போனனால சில திங்ஸ நாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா தாவேக்கா ஒரு வாட்டியும் மீட்டிங் நடத்தும் போது என்ன தெரியுமா சொல்றாங்க? நான் ஸ்டாலின் சார் பயந்துட்டீங்களா? இந்த இடத்துக்கு வரத்துக்கு நாங்க 8 கிலோமீட்டர் சுத்தி வரணுமா? ஒரு வாட்டி சொன்னார்ல 80,000 கிலோமீட்டர் நாங்க சுத்தி வரணுமா, பயந்துட்டீங்களா அப்படின்னீங்க. நாங்க இந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது நாங்களே கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் சுத்தணும். ஆமா, ஏன்னா இப்படி ரோடு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க, எல்லா வண்டியும் இப்படியே விட்டோம்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான் பிளாக்கேஜ் ஆயிடும். சோ என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி சுத்தி இப்படி சுத்தி இப்படி சுத்தி இப்படி சுத்தி நீ இப்படி வா, இப்படி சுத்தி இப்படி சுத்தி நீ இப்படி வா, இப்படி சுத்தி விடும்போதுதான் கன்ஜெஷன் ஆகாது. திமுகவும் அதற்கு விதிவிலக்கு கிடையாது. ஏன்னா மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது. சுத்தி கிராமங்கள் இருக்கு, அங்க எந்த பிரச்சனை நடக்கூடாது, ஃபர்ஸ்ட் நடக்க கூடாதுன்றதுக்காக இப்படி சுத்தி அப்படி சுத்தி நாங்களே டே என்னடா 1 கிலோமீட்டர் தான் காட்டுது, எங்களை இந்த அளவுக்கு சுத்தி விடுறீங்க. சோ இதுதான் எல்லாருக்குமே நடக்கும். சோ இனிமேட் ஆச்சு உக்காந்துக்கிட்டு ஐயோ எங்களை என்ன சுத்த விடுறீங்க, எங்க மாநாடு 6 மணிக்கு முடிஞ்சிச்சு, நாங்க வீட்டுக்கு போறதுக்கு 2 மணி ஆச்சுன்னா கதை சொல்லாதீங்க. நாங்களே கிளம்பிட்டோம். ஆனா வீட்டுக்கு எத்தனை மணிக்கு தெரியுமா வந்தோம்? நேத்து 8 மணிக்கு கிளம்பி எத்தனை மணிக்கு வந்தோம்? 8 மணிக்கு கிளம்பினோங்க. அந்த ஸ்பாட்டை விட்டு நீங்க நம்ப மாட்டீங்க, 8 மணி 7:30 மணிக்கு கிளம்பணும். கரெக்டா 7:35 ஸ்பாட் அந்த பேரிகேட ஓபன் பண்ணி விடுறாங்க, அப்பதான் கிளம்புறோம். 7:35 நாங்க வீட்டுக்கு வரத்துக்கு 3:45 ஆச்சு. எது திருவண்ணாமலையில இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு நாங்க வந்து சேரும்போது டைம் 3:45. ஏன்னா அவ்வளவு டிராபிக். சோ டிராபிக்ன்றது உங்களுக்கு மட்டும் நடக்கல, எல்லாருக்கும் நடக்கும், இங்கேயும் நடக்கும். ஏன்னா கிளம்பும் போது எல்லாருமே கிளம்புறாங்கன்னும் போது டிராபிக் அங்கங்க ஏற்பாடு பண்ணதா ஐ மீன் நடக்கதான் செய்யும். அதை வந்து எப்படியும் அவங்க ஸ்பிளிட் பண்ணி போங்க. ஆனா இப்ப டிவிக்கேவா இருந்தா என்ன தெரியுமா சொல்லிருப்பாங்க, ஒரு பிரச்சனை பண்ணிருப்பாங்க. பாத்தீங்களா ஸ்டாலின் சார் பயந்துட்டு நாங்கெல்லாம் பாருங்க ஃபாஸ்டா போக கூடாதுன்னு நீங்க வேணும்ட்டு எங்களை கண்டுக்கல, போலீஸ போடல, பாதுகாப்பு தராம நாங்கெல்லாம் லேட்டா போனோம்னுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. எல்லாருக்கும் இப்படிதான் 1,30,000 பேர் வந்திருக்காங்கன்னா இப்படிதான் நடக்கும், வேற வழி கிடையாது. பட் போகும்போது அன்டைம்ன்றனால சுற்றுவட்டாரங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்காது. போறவங்க மட்டும் தான் கொஞ்சம் டிலே ஆகியிருப்பாங்களே தவிர்த்து அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்காது. சோ இது உங்களுக்கு மட்டும் நடக்கிற ஒரு விஷயமா எல்லாத்தையும் பில்டப் கொடுக்காதீங்க. புதுசா வந்து உங்களுக்கு என்னங்க தெரியும், இது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தான். அரசியல் ஆரம்பிச்சாங்க, அதுதான் இப்பதான் அரசியல் ஆரம்பிச்ச கட்சின்னு நீங்க காட்டுறீங்க போல. சோ இந்த மாதிரி சுத்தி தான் எல்லாருமே போனாங்கப்பா. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கால் மேல கால் போட்டு உக்காந்தா இருப்பாரு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. அது ஏங்க அது அந்த மூமெண்ட் எப்படி தெரியுமா, ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட்னு சொல்லலாம். நான் கால் மேல கால் போட்டு உக்காந்து உனக்கு எரியும்னா நான் போட வேண்டாம், நான் உட்கார வேண்டாம், உன்னை எரிய வைப்பேன்டா அப்படின்ற மாதிரி அந்த சிம்மாசனம் மாதிரி அப்படி போட்டு உக்காந்தாரு பாருங்க ஒரு ஸ்டைலு. அதுதான் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால பேசும் பொருளா இருக்கு. எல்லாருமே ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பக்கத்துல அந்த இளைஞரணி பட்டாளம் நிர்வாகிகள் இருக்காங்க. அவர் அந்த ஒரு கம்பீரமா அப்படி உட்கார்ற, ஏன்னா ஒரு முன்னாள் இளைஞரணி நிர்வாகி. அவருக்கு தெரியும் ஒரு இளைஞரணி பட்டாளத்தை தனக்குரிய இதுல வந்து ஏற்பாடு செஞ்சு வைக்கிறதுல எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு பெரிய இது இருந்தாலும் இவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க அப்படின்ற கிரெடிட்ட உதயநிதிக்கு தர்றதுக்காக அவர் அந்த சந்தோஷம் தான் அவரோட அந்த வெளிப்பாடு. அந்த உட்கார்ந்த ஸ்டைல் அதெல்லாம் வந்து கை தட்டினானுங்க பாரு, அடிச்சு தெரிக்க விட்டாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலினை பத்தி பேசுன வேர்ட்ஸ் எல்லாம் வந்து உண்மையான வேர்ட்ஸ். உண்மைதான். அவர் என்ன சொன்னாருன்னா உங்களுக்கே ஒரு டைலாக் தெரியும், நம்ம எச் ராஜா சொல்லியிருக்காரு தெரியல, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா உதயநிதி இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ். எது கொள்கை பிடிப்புல. எஸ்
இன்னைக்கும் சனாதனத்தை எதிர்க்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடுதான். சனாதனத்தை எதிர்த்து எப்படி முதலமைச்சரோ இல்ல முதலமைச்சரோட அப்பா கலைஞர் இருந்தாரோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் கொள்கை பிடிப்புல உறுதியா இருக்கிறவரு உதயநிதி. தைரியமா பேஸ் பண்றாருங்க எல்லாத்துக்கும். எத்தனை கேஸ் எத்தனை மாநிலத்துல இருக்கு தெரியுமா அந்த சனாதனத்தை பத்தி பேசி. சோ அவர் என்ன கிரெடிட் கொடுக்கிறாரு பாருங்க. நான் டேஞ்சர் தான்டா, ஆனா உதயநிதி இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ். என்ன விட டேஞ்சர் உங்களை போட்டு ஆட்டி படைக்கிறதுல. இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் பேசும்போது அங்க அந்த கூட்டங்கள் வந்து அவ்வளவு ரசிச்சுச்சுங்க. எல்லாருமே சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க. துணை முதலமைச்சர் பேசுனதா இருக்கட்டும், முதலமைச்சர் பேசுனதா இருக்கட்டும், எல்லாமே அந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கண்டென்ட். விஜய் பேசுவார் பத்தியா, 2 பேர் தான் போட்டியே. அதே அந்த மாதிரி டைலாக் எல்லாம் பேசல. அங்க வரவன் வந்து கொஞ்சம் கொள்கையால ஈர்க்க. சோ அவங்க வந்து கொள்கையை பத்தியும் அவங்க தலைவர்களை பத்தியும் அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன செய்ய போறாங்க, எப்படிங்க பேசுங்க, செஞ்சாதாங்க பேசுறது. சும்மா சும்மா அதே சொல்லாதீங்க, பாவங்க அவங்க. எனக்கு புருஷன் கூட பிடிக்காது, பிடிக்கும் அப்படின்ற டீம் தானே அது. சோ கொள்கையை பத்தி பேசி அருமையா அந்த இளைஞர்களை வந்து ஒரு அவங்க வந்ததற்கு இப்போ அவ்வளவு டிராவல் பண்ணி வராங்க, திருப்பி அவ்வளவு டிராவல் பண்ணி போக போறாங்க. அதற்கான ஒரு பயன் இருக்கணும்ல. அந்த பயனை திமுக கொடுத்துச்சு. அந்த கருத்து மூலியமா கொடுத்தாங்க. ஆனா இதே டிவிகே மீட்டிங்னா அவன் வருவான், ஒரு 4 ஹவரா ஒரு 8 ஹவரா வெயிட் பண்ண இருப்பான். இவரு வந்து ரோட் ஷோ பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 2 டைலாக பேசிட்டு இங்க வந்து 2 பேருக்கு தான் போட்டி. அதுதான் சொல்றது. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இது ஒண்ணு நல்லது நடக்கும். ஆமா, நல்லதே நடக்கும். கான்பிடென்டா இருங்க, வெற்றி நிச்சயம். பாய். இத நான் கேட்கறதுக்கு நான் வந்து உனக்காக கஷ்டப்பட்டு வரணும். அப்போ என்ன கருத்து இருக்கு? அப்போ என் மூஞ்ச காட்டுறதுக்கு தான் நான் வரேன். ஆமா, அப்படின்றத நீங்களே தானே சொல்றீங்க. அவரே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? அப்படி இருக்கும்போது வரவன் சார போட்டு உடைக்க தானே செய்வான் உங்க டீம்ல. அந்த ஐட்டு வச்சுட்டு போயிடுவான். நீ பார்த்தல, அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு வரான். ஆனா நீ அவனுக்கு அந்த டெலிவரி பண்ணல, 2 டைலாக்ல முடிச்சிடுற. அதனாலதான் அவன் சார போட்டு உடைக்கலாம். அதே மாதிரிதான் இப்ப வந்து ஒரு ஸ்டேடியம் உடஞ்சிச்சு பாருங்க. மெஸ்ஸி வருவாரு, ரொம்ப நேரம் இருப்பாரு. நானுங்க அவர் வந்தா 2 நிமிஷத்துல கிளம்பிட்டாரு. என்ன பண்ணானுங்க? கடுப்பு கோவம் சார் தான் ஓடிச்சானுங்க. அதே மாதிரிதான் உங்க மீட்டிங்ல சேர போட்டு உடைச்சுக்கிறான். யார் மேல இருக்கிற காண்டுல உடைக்கிறான்? விஜய் மேல. சோ சேர் உடையுதுன்னா அது காரணம் யாரு? தலைவர் மிஸ்டர் விஜய். நீங்க அந்த பசங்க காரணம் கிடையாது. நீங்க ஒரு ஹவர் பேசினா உடைக்க மாட்டான். அது உங்க மேல அவன் காண்டுல இருக்கிறான், பாத்துங்க. நீங்க கொள்கையை பேசினா உடைக்க மாட்டான், வந்து டைலாக் பேசிட்டு போனா உடைப்பான். ஆனா இங்க திமுக கூட்டத்துல சேர் உடைஞ்சிச்சானா உடையில இருக்கு. இங்க போட்டா அப்படிதாங்க இருக்கு. அங்க அந்த சேர் போட்டவரே பேசி கொடுக்குறாரு. ஏங்க இங்க பாருங்க, சேர் எல்லாம் போட்ட நல்லா உடையாம இருக்குது, என் சேர் வந்து சேஃப்டியா இருக்குது. நம்ம ஒரு 10,000 கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அது நமக்கு வேலை கொடுத்தவர் மதுரைக்காரரு. அவருக்காண்டி நம்ம சப் வேலை செஞ்சிருக்கிறாங்க. ஒன்றும் அந்த அளவுக்கு டேமேஜ் ஒன்றும் தெரியல. வழக்கமா வந்து எங்கேயாவது மீட்டிங் எல்லாம் போடுவீங்களா? மேக்ஸிமம் எல்லா மீட்டிங் நம்ம வரோம் அப்படியே பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் இப்போ மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் ஒரு இடத்துல? இந்த ஆளுங்கட்சியை பொறுத்தவரை அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் இருக்காதுங்க. மற்றபடி பெரிய லாஸ்னா மதுரை தான் நமக்கு. மற்றபடி வெங்காயம் லாஸ் கிடையாது. இந்த ஆளுங்கட்சியை பொறுத்தவரை எங்கேயுமே இந்த அளவுக்கு இருக்காது. நீட்டா இருக்கும். அவங்க பாட்டுக்கு ஃபங்க்ஷன் முடிச்சு அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க. பெருசா 10,000 எத்தனை சேர் டேமேஜ் வந்திருக்கு? இப்பதான் எல்லாம் பொறுக்கிட்டு இருக்காங்க. டேமேஜ் ஒன்றும் பெருசா தெரியலைங்க. டேமேஜ் ஒன்றும் தெரியல. ஆனா இதே டிவிகே மீட்டிங்ல சேர் போடுறதுக்கு யோசிக்கிறாங்க. அவங்க திட்டு ஓடுறானுங்கப்பா. எப்பா இவனுக்கு வச்சிருவானுங்க நம்மளால. இங்க கொடுக்க மாட்டேங்க, கேரளால இருந்து எடுத்து வந்தானுங்க சேரு. இப்படிதான் இருக்குது உங்க கூட்டம். அதே மாதிரி நேத்து நிறைய பசங்க பேசினாங்க. அந்த பசங்க பேசல சில பேர் எங்க நேத்து வந்ததுல நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸும் இருக்காங்க. ஆமா பார்த்தேன். ஆனா அவனுக்கு டீடைல்டா சொல்றானுங்க, அவரு நான் ரசிப்பேன், சினிமா நடிக்கிறாரு, அவரோட டான்ஸ் எனக்கு பிடிக்கும், அவரை ரசிப்பேன், அவ்வளவுதான். பட் கட்சின்னு வரும்போது எனக்கு திமுக தான். சோ இதுதான் இன்றைய காலத்து இளைஞர்கள். இவர் சொல்றாரு என் ரசிகன் எல்லாரும் ஓட்டு போட்டுருவான்ட்டு. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. உன்னை ரசிப்பாங்க. வேணா வந்தா இப்போ நேத்து திமுக வந்தாங்க பாத்தீங்களா, விஜய் வராருன்னா அவங்க கூட போய் நின்று பாப்பான். ஏங்க நானே போய் நின்று பாப்பாங்க, பாக்காம போட்டோ எடுக்க ட்ரை பண்ணுவான். ஆமா எப்பா இந்த மூஞ்ச பார்த்ததே இல்லையா நேர்ல, வாப்பா போய் எல்லாருமே பார்க்கதான் செய்வான். அவன் ஓட்டு போட்டுருவானா? நோ. எப்படி போடுவான்? இததான் காலத்துக்கும் சொல்லிருக்கிறோம். கூட்டம் எல்லாம் வந்து ஓட்டா மாறும்னு நம்பாதீங்க மிஸ்டர் விஜய். எல்லாருக்கும் கூட்டம் வரும், எல்லாருக்கும் கூட்டம் வரும். இது மாதிரி நல்லாவே போச்சுங்க. இப்போ வந்து நம்ம என்ன குட் எக்ஸ்பீரியன்ஸ், அங்க நம்மளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் ஷேர் பண்ணிடணும்ல. நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கா போயிட்டோம், ஒரு 2-2:30 மணிக்கெல்லாம் நாங்க போயிட்டோம். உள்ள போயாச்சு. போனதுல இருந்து இங்க
உண்மையிலே நம்ப மாட்டீங்க. இல்ல இது அங்க இருந்த அந்த இளைஞர் பசங்க எல்லாம் அவ்வளவு சந்தோஷமானாங்க எங்களை பார்த்து. என்ன எனக்கு வார்த்தை இல்ல explain பண்ண ஆக்சுவலா நாங்க நிறைய வீடியோஸ் எடுக்கணும்னு போனோம். பட் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா எங்க கேமரா ஓபன் பண்ணி எங்க நின்னாலுமே ஒரு 10 பேர் 15 பேர் லைனா வந்துனே இருக்காங்க. ஆனா நான் ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு போட்டோனா. அது எஸ் எங்களுக்கு வந்து அது ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா இவ்வளவு எஃபர்ட் போடுறோம், அதற்கான ஒரு பலனை நாங்க பாக்குற மாதிரி மிகப்பெரிய பலன். இத வந்து என்னடா பில்டப் குடுக்குறீங்களான்னு கூட இப்ப வரலாம். அண்ணன் தற்கொலை குஞ்சுகள் வரும். ஓ எஸ் ஓகே பில்டப்பே குடுக்குறோன்னு கூட வச்சுக்கோங்க. பட் அது நாங்க போட்ட எஃபர்ட்டுக்கான ஒரு பலன். அதை பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் தான். நம்ம பேசுறது ஏத்துக்கிறாங்க. அந்த இளைஞர் பசங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆனா உங்க வீடியோ மட்டும் தான் நாங்க பல பேர் தான் பார்ப்போம். பட் டீசென்ட்டா பேசுற ஒரு கேரக்டர் நீங்க தான். இல்ல எங்களுக்கு பிடிக்கிற வகையில குடும்பத்தோட உட்காந்து பார்க்கலாம்னு சொல்றான். டிவி கட்சிக்காரன் யூடியூப் சேனல் வச்சுக்கிறான். யாருன்னா குடும்பத்தோட பார்க்க முடியுமா? ஹெட்போன் இல்லாம பார்க்க சொல்லுப்பா முடிஞ்சா பார்க்க முடியுமாங்க? குடும்பத்தோட அம்மா பையன் அப்பா எல்லாம் உட்காந்து பார்க்க முடியுமா? சான்ஸே இல்ல. எதுனா ஒரு அசிங்கமான வார்த்தை இருக்கும். ஆனா உங்க வீடியோ வந்து எங்களால குடும்பத்தோட உட்காந்து பார்க்க முடியுதுன்னா நாங்களாம் உங்க ஃபேன்ஸ், அது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆக்சுவலா உண்மையிலே சொல்றோம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hour வீடியோ எடுக்கலாம்னு போயிட்டு இந்த போட்டோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 2 hour 3 hour ஓடி போச்சு. ஆனா ஒண்ணுப்பா மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு. அந்த இளைஞர்களுக்கு வந்து நாங்க எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நீங்க பாக்குறதான் நாங்க போய் சேர்றோம். நீங்க ஷேர் பண்றீங்க, அது போய் சேர்றோம். இவ்வளவு அதுவும் சென்னை மக்கள் எங்களை பாராட்டினா பரவாயில்ல. சென்னையில வியூஸ் நிறைய போவோம், ஒரு யூடியூப் அப்படி பண்ணி விடணும் கூட வச்சுக்கோங்க. பட் சேலம் கள்ளக்குறிச்சின்றான், விழுப்புரம்ன்றான், திண்டிவனம்ன்றான். என்னடா இது, இங்க இருக்கிறவங்க கூட எங்க வீடியோவை பாக்குறீங்களா? ஏன்னா எங்களுக்கே தெரியாதுல்ல யார் நம்ம வீடியோ பாக்குறாங்கன்னு எங்களுக்கே தெரியாது. இங்க இருக்கிறவங்க எங்க வீடியோ அப்ப அந்த அளவுக்கு நாங்க ரீச் ஆயிருக்கிறோமா அப்படின்றத எங்களுக்கு உணர்த்துனாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு நெகிழ்ச்சி சம்பவம். வீடியோவே எடுக்க முடியல சாமி, சீரியஸா சொல்றாங்க. அவ்வளவு வந்து எங்களை பேம்பர் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது பார்க்கும்போது மோட்டிவேட் ஆகும், நல்ல விஷயங்கள் பேசணும்னு சொல்லிட்டு தோணுது எனக்கு. தோணுது. அந்த மாதிரி வந்து ஒரு பூஸ்ட வந்து இந்த இளைஞர் கொடுத்தாங்க. நீங்க இத எப்படி ஒரு பெரிய லெவல்ல எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, பேரிகேட் போட்டுட்டாங்க போலீஸ் வந்து. நாங்க பேரிகேட் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. கார் வெளியில போக முடியாது, எக்ஸிட் ஆகுற டைம் அது. அப்ப வந்து இன்னும் ஒரு 1/2 hour ஆகணும், ஏன்னா சிஎம் போற ரூட், நீங்க வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா காரை சுத்து போட்டாங்க எல்லா பசங்களும். ஆனா அண்ணா போட்டோ எடுங்க, போட்டோ கொடுங்க, போட்டோ கொடுங்க. போட்டோ எடுக்காம நம்ம காருக்குள்ள உட்காந்தா அது தப்பா. சரின்னு இறங்கி ஒரு போட்டோ 10 பேர் கொடுத்தா எல்லாரும் கும்பலா ஓடி வந்துடா. போலீஸ்காரங்களே லாஸ்ட்ல என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, தம்பி தயவு செஞ்சு போய் காருக்குள்ள உட்காருயா, பிளீஸ் பா, நீங்க பெரிய பிரச்சனையா நீ காருக்குள்ள. அப்போ நாங்க என்னமோ ஒருவேளை நம்ம இளைய தளபதி விஜய் ஆயிட்டோமோ அப்படின்ற ஒரு பில்டப் ரேஞ்சுக்கு எங்களுக்கு போயிடுச்சுங்க. அது ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி ரியலி ஹாப்பி. வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப நேரம் பார்த்தேன். அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. சோ போலீஸே எப்ப போய் உட்காதீங்க, வெளியில நிக்காதீங்க, அந்த அளவுக்கு வந்து இது பண்ணாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது என்னன்னா, நாங்க வந்து கார்ல உட்காந்துட்டு இருக்கோம். போலீஸ் வந்து எப்பா நீ வெளியில வராதப்பான்னு உள்ள போட்டு லாக் பண்ணி வச்சாங்க. ஒரு போலீஸ் வர பக்கத்துல போட்டாங்க. அப்போ பக்கத்துல ஒரு கார் இருக்கு. அந்த கார் வந்து கொஞ்சம் பெரியவங்க, அவங்க எங்களை பார்த்தது கிடையாது, எங்க வீடியோவா அவங்க பார்த்தது கிடையாது. கொஞ்சம் ஒரு மாவட்ட நிர்வாகியா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எங்களை நோட்டீஸ் பண்ணே இருக்காங்க. திருப்பி அந்த பசங்க வந்து கார் கண்ணாடியை தட்டின உடனே நாங்க கீழே இறங்கி வந்துட்டோம். போலீஸ்காரர்கிட்ட சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். போட்டோஸ் திருப்பியும் ஒரு 1 hour எடுக்கிறாங்க. அப்புறமா இந்த காருக்குள்ள இருந்தவங்க கீழே இறங்கி வந்துட்டாங்க. எப்பா நானும் ஒரு 2 hour பாத்துனுக்கிறேன், சுத்தி உங்களை போட்டோ எடுத்துனுக்குறாங்களே, யாருதாயா நீங்க, என்னதாயா பண்றீங்க, அப்படி என்னதாயா பேசுனீங்க? வரவன் போறவங்களா ரோஸ்ட் பிரதர்ஸ் போட்டோ எடுத்துனுக்குறானே, யார் தான் பா தம்பி நீங்கன்னு அவர் கேட்டதுக்காக நாங்க யூடியூப்ல போயிட்டு ரோஸ்ட் பிரதர்ஸ் பாருங்க. அதுதானே எங்க அதுக்கப்புறம் பாத்துட்டு அவங்களே நம்ம கிட்ட போட்டோ எடுக்கிறாங்க. எவ்வளவு ப்ராப்பரா, எவ்வளவு டிசிப்ளினா, எவ்வளவு பக்காவா பண்ணிருக்காங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. யாருமே இந்த மரத்து மேல ஏறல, வேன்ல ஏறல, எதுலயுமே ஏறல. டீசெண்டா
சோ இது மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க நடந்துச்சு. எங்கேயுமே எங்களை சும்மா விடலங்க. வீடியோவே நேத்து, ஆனா நாங்க போன வேலையை ஒழுங்கா செய்யலைங்க. எனக்கு நேத்து திருவண்ணாமலையில போயிட்டு எல்லாமே கவர் பண்ணோம், எல்லாமே எப்படி இருக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னு பார்த்தோம். பட் சத்தியமா சொல்றேன், நேத்து நாங்க பண்ண ஒர்க்ல 10% கூட ஹாப்பி கிடையாது. ஆமா. பட் இது வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை இன்னும் கொடுத்துருக்கு. மேபி ஆன் ஃபீல்டுல எங்களால போய் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியலனாலும் இது மாதிரி ஸ்டுடியோல வச்சு உட்காந்துட்டு எங்களால டீடைல்டா பேச முடியும். நேத்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலங்க. அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம் கொடுத்த அனைத்து அந்த இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா இந்த நாங்க செய்யற செயலுக்கான ஒரு பலனா மிகப்பெரிய பலன் இது. இதுதானே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, நம்ம வீடியோ ரீச் ஆகுறா, நம்ம வீடியோ பாக்குறாங்க, சந்தோஷப்படுறாங்கடா, நம்ம சொல்ற கண்டென்ட்டை ஏத்துக்கிறாங்க, இன்னும் நல்லா வீடியோ போடணும்னு சொல்லிட்டு தோணும். ஆனா எல்லா தமிழும் ஒண்ணு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அந்த விஜய மட்டும் தயவு செய்து விட்டுறாதனா, விடாதீங்கண்ணா, விட்டுறாதீங்க. நீங்க மட்டும்தான் அவங்கள கரெக்டா செய்றீங்க, கரெக்டா பேசுறீங்க, இத தொடர்ந்துட்டே இருங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே பேசுனா. ஆக்சுவலா ஏங்க அது விடு சொல்லிருந்தேன், விடவே இல்லைங்க, விடவே இல்லை. என்ன தெரியுமா, நான் சும்மா சொல்றேன், எனக்கு வேற பாத்ரூம் வருது, ஏய் எங்கடா இல்ல ரெஸ்ட் ரூம் சைடு போனோம்டா, போலாமா அப்படின்னு யோசிச்சிருக்கிற. கார்ல உட்காந்து 2 பேர் சொல்றாரு, தயவு செஞ்சு இறங்காத, ஏற்கனவே போலீஸ் வேற திட்டின்னு இருக்கு, நீ போனா அந்த சைடு பின்னாடி ஒரு 50 பேர் வந்தா 7:30 ஆயிடும்டா, போவே போகாத, இரு வெளியில போயிடலாம், அவுட்டர் போயிடலான்ற அந்த அளவுக்கு எங்களுக்கு பாசமழை. இது வந்து யாராலன்னு பாத்தீங்கன்னா, எஸ் இந்த இளைஞரணி தம்பிகளால, உங்களால, மெயினா திமுகன்ற கட்சியால. ஆமா. ஏன்னா ஒரு நல்ல கட்சியை நம்ம எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்துட்டு இருக்கிறோம், அந்த மக்கள் அதை ஏத்துக்கிறாங்க. எஸ் இவங்க பேசுற பாயிண்ட்ஸ் எல்லாம் வேலிட், கரெக்டா. இதே நான் அதிமுகவை சப்போர்ட் பண்ணி பேசினா இந்த வரவேற்பு இருக்குமா? டிவிகேவை சப்போர்ட் பண்ணி பேசினா இந்த வரவேற்பு இருக்குமா? இருக்காது. திமுகன்ற ஒரு நல்ல கட்சி, ஒரு கொள்கை உடைய இயக்கம், மக்களுக்காக உதவுற இந்த கட்சியை பத்தி இந்த தம்பி பேசுறாங்க, உண்மையா பேசுறாங்க. இதனாலதான் இந்த வரவேற்பு. இல்லன்னா இல்ல வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் அப்படி ரொம்ப நேத்து நாங்க போன ஒர்க் எங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா முடியலனாலும் இதுல வந்து மிகப்பெரிய மன திருப்தி. விடிய காலைல நாங்க வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 ஆயிடுச்சு. அந்த டிராபிக் எல்லாமே கிளியர் இருந்தாலும் அதெல்லாம் வந்து எங்களுக்கு பெருசா தெரியல. இந்த இளைஞர்களின் வரவேற்பு இன்னுமே நின்னுட்டு எங்க போனாலுமே பின்னாடியே வந்தா போட்டோ கொடுக்காம போக முடியல. அதெல்லாம் சொல்லுங்க, நாங்கள் ஒரு செலிபிரிட்டியாக உணர்ந்த ஒரு தருணம் அப்படின்றது நேற்று ஆயிடுச்சு. நாங்களா அஜித் ரசிகர்கள் மத்தியில போகும்போது இந்த வரவேற்பு இருக்கும், ரஜினி ரசிகர்கள் கிட்ட போகும்போது இந்த வரவேற்பு இருக்கும். இப்போ திமுக மீட்டிங்ஸ் அவ்வளவு போனது கிடையாது, பட் இப்போ போகும்போது அங்கேயும் அந்த வரவேற்பை பார்க்கும்போது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எல்லாருக்கும் 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 மிகப்பெரிய நன்றிகள். குறிப்பா என்னுடைய தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா உங்களை போன்ற துபாக்கூர் தேவை இல்ல அப்படின்னு நாங்க சொல்லுறத இந்த மக்கள் ஏத்துக்கிறாங்க. எஸ், நீங்க ஒரு விஷம் அப்படின்றது இளைஞர் பட்டாலும் தெளிவா உணர்ந்திருக்கிறாங்கன்றதுதான் எங்களுக்கு கிடைக்கும் வரவேற்புடைய இது, வேற எதுவுமே கிடையாது. தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது, அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில. Dresses and footwearsக்கு 35% ஆஃபர், கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை ஷேர் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.